நாசரேத்தாக மாறக்கூடாது. Your house and my house should not be a Nazareth. நாம் ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடாது. We should not lose out the blessing. கர்த்தருடைய இந்த நாள் கர்த்தருடைய நாள். Today is the Lord's day. இது தேவனுடைய நாள். This is the day that the Lord has made. எல்லாமே தேவனுடைய நாள். ஆனால் இன்று ஸ்பெசிஃபிக்கா முக்கியமாக தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காக நாம் செலவிடுகிற ஒரு நாள். Every day is the Lord's day, but specifically today is the Lord's day because we are spending our time in the presence of God. இந்த நேரத்திலே தேவனுக்கு கனம் கொடுக்க வேண்டும். This is the time where we have to give honor to the God. கனத்தினால் உண்டாகும் பலனை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். Today we are going to see about the blessings that we get from the honor. அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் அன்றி வேற எங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. So they were offended at him, but Jesus said to them, a prophet is not without honor except in his own country and in his own house. Now he did not do many mighty works there because of their unbelief. இந்த பூமியிலே மனித ரூபத்தை எடுத்த தேவன் இந்த பூமியிலே ஊழியம் செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். God, who came down in the form of a man to this earth, went around doing good things. அநேக அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். He did a lot of miracles. மனித குலத்தின் பாவத்தை மன்னிப்பதற்காக, அவளுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். Jesus came to this earth to forgive the sins of the mankind and to give them a new life. அநேக இடங்களுக்கு தேவன் ஊழியம் செய்வதற்காக செல்கிறார். எல்லா இடத்திலும் பயங்கர வரவேற்பு. Wherever he went to do the Lord's work, he had a great welcome. எல்லா இடங்களிலும் அற்புத அடையாளங்களினால் தேவன் தன் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். God confirmed his words through signs and wonders in whatever places he went. கடைசி அவருடைய ஊராகிய நாசரத்துக்கு ஊழியம் செய்வதற்காக செல்கிறார். And finally he came to Nazareth, to his own place, to do the Lord's work. கவனிக்கணும், தன்னுடைய ஊருக்கு சென்றார். அந்த இடத்திலே இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர்கள் செலுத்தவில்லை. You must observe carefully that when he went to his own place, he did not get the welcome that he expected. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் வரவேற்பையும் அவர்கள் கொடுக்கவில்லை. They did not give the honor and the welcome that he deserved. என்ன நடந்தது? What happened? வேத வசனத்திலே 58வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. In verse 58 it's written that he could not do many miracles at that place. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காத பொழுது அந்த இடத்திலே தேவனால் அற்புதம் செய்ய முடியவில்லை. When they did not give the honor that he deserved, God could not do miracles in that place. இதற்கு முன்பாக கப்பர்நகூம் பட்டணத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். அந்த இடத்திலும் அநேக அற்புதங்கள் நடக்கிறது. Previously he went to Capernaum to the Lord's work and even there were miracles. ஆனால் நாசரேத்திலே தேவனால் அற்புதங்களை செய்ய முடியவில்லை. But in Nazareth he could not perform miracles. ஏனென்றால் இயேசுவுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை அவர்கள் செலுத்தவில்லை. Because he did not get the respect that he deserved. கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பீர்கள் என்றால் அதற்குண்டான பலன் உண்டு. If you can give the respect that he deserves, the honor that he deserves, then there is a reward for that. இன்றைக்கு நாம் வாழுகிற காலகட்டத்திலே கனவீனப்படுத்துவதற்கு என்று அதிக முக்கியத்துவம் செலுத்துகிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in those times where there is dishonor in most of the places. அநேக பேர் கனவீனப்படுத்துவதை உற்சாகமாக கொண்டாடுகிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in those era where others encourage others to dishonor. உங்க மனநிலையை தேவன் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். God would like to examine your mentality. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் என்ன கனத்தை செலுத்துகிறீங்க? What is the kind of respect and honor
honor that you give in the presence of God. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் என்ன? What is the honor that you have to give him? ஆராதிக்கும் பொழுது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். When we worship the Lord, we have to give him the honor that he deserves. வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் செலுத்த வேண்டும். When we read the Bible, we have to give him the honor that he deserves. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். When we receive the word of God, we have to give the honor that he deserves. துதி கன மகிமை அவருக்கு மாத்திரம். All glory, honor and praise belongs to him. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். He who receives a prophet in the name of a prophet shall receive a prophet's reward. ஒருவன் தீர்க்கதரிசியாக தேவனால் கனப்படுத்தப்பட்டால் அந்த தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசியாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை தேவன் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். If God has anointed somebody as a prophet and if you receive him as a prophet, then you will get the reward of a prophet. தேவன் ஒரு ஊழியரை ஏற்படுத்தி இருப்பார் என்றால் அவர் ஊழியராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த ஊழியருக்குண்டான கனத்தை தேவன் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். If God has appointed a minister and if you receive that minister of God, then the reward of the minister will come to you. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? What does Romans chapter 13 verse 7 say? ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். Render therefore to all their due. அதான் நிறைய பேருக்கு பிடிக்காது. And that's what many of us doesn't like to. நம்முடைய லைஃப்ல சில கடமைகள் இருக்கு. We have certain responsibilities in our lives. சில பேருக்கு நம்ம கனத்தை செலுத்தணும். For few we have to give honor. கர்த்தர் நம்ம மீது ஒரு ஊழியரை ஏற்படுத்தியிருக்காருன்னா அந்த ஊழியருக்கு கனத்தை செலுத்தணும். If God has appointed a minister over us, then we have to give them that honor. உங்களுக்கு ஒரு முதலாளியை வைத்திருப்பார் என்றால் அந்த முதலாளிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் செலுத்த வேண்டும். If God has appointed a boss over you, then you have to give the honor that he deserves. அநேக வருடங்களுக்கு முன்பாக ஒரு பிரதர் வந்து லேட்டா வராரு வேற ஒரு சர்ச்ல. அப்ப அந்த பிரதர் கிட்ட வந்து நான் முடிந்த உடனே பேசினேன், பிரதர் நீங்க எல்லா வாரமும் லேட்டா வரீங்க கேள்விப்பட்டேன், உங்களுக்கு பாஸ்டர் பார்த்தா பயமே இல்லையா, அவர் ஏதோ சொல்ல மாட்டாரா அப்படின்னு கேட்டேன். I had been to a church where a brother used to come very late every day and I used to ask him, brother, aren't you afraid of the pastor because you come late for the service? அப்ப அவர் சொன்ன ஒரு பதில் எனக்கு அதிர்ச்சியை உண்டாக்கினது. The answer that he gave me was a shock to me. ஆண்டவரை தவிர நான் யாருக்கும் பயப்படவே மாட்டேன். He said, I will not fear anyone except God. ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துவேனே தவிர ஒரு மனிதனுக்கு கனத்தை செலுத்த வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. I have to just honor God and it's not important for me to honor any man. தன் மீது ஏற்படுத்தின ஊழியரை கனவீனப்படுத்துவதன் மூலமாக அவர் தேவனை கனவீனப்படுத்திக் கொண்டிருந்தார். Because he did not honor the minister that God had appointed over him, he dishonored God. இன்னைக்கு கனவீனத்தின் ஆவியை எடுத்து போட்டு கனத்தின் ஆவினாலே உங்களை நிரப்புவாராக. Today let God remove the spirit of dishonor in you and fill you with the spirit of honor. உங்களுடைய பாஸா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய சூப்பர் பாஸா இருக்கட்டும் இல்லனா ஊழியரா இருக்கட்டும் அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். It might be your boss, it can be your minister, it can be the politician who is over you. If God has appointed them, then you have to give them the honor that they deserve. அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் செலுத்திதான் ஆக வேண்டும். We have to give them the honor that they deserve. மோசேயுடைய அம்மா வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தாய். The mother of Moses was a blessed woman. ஏன்னா அவங்க பெற்றெடுத்த அந்த 3 பிள்ளைகளும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தாங்க. Because all the 3 children that she had were very blessed. அப்ப வந்து பிரச்சனை என்னன்னா மோசே ஒரு எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறார். And Moses was about to get married to an Ethiopian woman. அவங்க வந்து இவங்களுடைய ரகத்துக்கும் அவங்களுடைய ரகத்துக்கும் ஒத்து வராது. And there was no comparison between their tribe and their other tribe. மோசே இடத்துல சொல்ற நீ எத்தியோப்பியன் அந்த பொண்ணை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளலை. And they said we cannot accept this Ethiopian woman. உன் மனைவியை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமில்லை. We are not ready to accept your wife. போய் இப்படி போய் விழுந்துட்டியடா. Oh, you went and fell for this. சரி நீ எங்க ஊழியக்காரன் கிடையாது. Hereafter you are not our minister. ஏதோ நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ உன்கிட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசுற மாதிரி பேசுறியே. The way you behave, it looks like as if God speaks only to you. மோசே உங்களை கொண்டு மாத்திரம் தான்
பேசுவாரோ? Will God speak only through Moses? ஏன் நாங்கலாம் கேட்டா எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா If we ask God, doesn't he speak to us? என்று சொல்லி இரண்டாவது வசனத்துல சொன்ன உடனே இரண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் அதை கேட்டார். In verse 2 it is written, the Lord heard it. மோசேவை கனவீனப்படுத்தினதை கர்த்தர் கேட்டார். God listened to this conversation where they dishonored Moses. எங்க ஸ்கூல்ல எல்லாம் பொதுவா சொல்லுவாங்க, பிரின்சிபல் ரூம் கூப்பிட்டாங்கன்னா எங்க கால்லாம் கடகடன்னு ஆடும். In school usually if somebody comes and tells us, hey, principal is calling you, then we will start shivering. எங்க பிரின்சிபல்ஸ் எல்லாம் பிரின்சிபல் நடந்து போகும்போது அப்படியே பாப்பாங்க. ஏதாவது நாங்க குறும்புதனம் பண்ணினா அவங்க சொல்லுவாங்க, come and meet me at my office அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஒரு மாதிரி பயம் வந்துரும். And when the principal walks by our corridor and when he looks at us and say, come and meet me at my office, immediately we start having a kind of fear. அதே மாதிரி ஒரு காட்சி தான் இந்த இடத்துல So நடக்கிறது. it's the same kind of incident that happens ஆண்டவர் here. சொல்றாரு, என்ன ஆசரிப்பு கூடாரத்துல என்ன சந்திங்க. And God is telling, come and meet me at my tabernacle. எதற்கு இப்பேற்பட்ட காரியங்கள்? Why did all these things happen? கர்த்தருடைய பிள்ளையை கனவீனப்படுத்தினதுனால. Because they dishonored the man of God. கனவீனப்படுத்தினால் தேவன் சொன்னார், நீங்க அங்க நில்லு. And because they dishonored, God is telling, come and stand there. ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு. And God is looking at them and telling them, நீ யாரை கனவீனப்படுத்தின தெரியுமா? do you know whom you have dishonored? ஒருவேளை உனக்கு அது தம்பியா இருக்கலாம். Maybe he is your brother. உனக்கு முன்பாக சின்ன பையனா இருக்கலாம். Maybe he is a small boy before you. ஆனா அவன் என் தாசன். But he is my servant. நீ அவனை கனவீனப்படுத்துவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. You don't have any authority to dishonor him. நான் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயம் எப்படி ஒரு ஓப்பனா ஆண்டவர் பேசுறார் அந்த இடத்துல. When I was reading this, I realized that how openly God is talking in this place. தன் ஜனத்திற்காக, தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்காக தேவன் வைராக்கியமாய் இறங்கினார். God has come down with so much authority for the people, for the son whom he had anointed. நீ மிரியாமா இரு, பெரிய வர்ஷிப் லீடரா இரு, இல்ல நீ பெரிய ஆசாரியரா இரு, ஆரோனே நீ பெரிய ஆசாரியரா இரு, ஆனா என் பிள்ளையை கனவீனப்படுத்தினால் நீ வாசல்ல என்னை மீட் பண்ணணும். Maybe you are Miriam, you are a great worship leader. Maybe you are Aaron, you might be a high priest. But because you have dishonored my son, stand and come at the tabernacle. அந்த இடத்துல நின்று தேவன் அதை சொன்னது மாத்திரமில்ல, அந்த கனவீனப்படுத்தின மிரியாமின் மீது குஷ்டரோகம் வந்ததாம். And God just did not tell all this, but the Miriam whom he dishonored was filled with leprosy. அவன் சரீரம் முழுவதும் குஷ்டரோகத்தினால நிரப்பப்பட்டான். A whole body was covered with leprosy. அப்படியே பனியை போல், வெண்பனியை போல் மாறினது என்று வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது. The word of God says she was covered like a snow. ஒரு பெரிய சாபத்தை அவன் கொண்டு வந்தான். There was a great curse in that place. கர்த்தருடைய பிள்ளையை அவமதிப்பதின் வழியாக, because he had dishonored the servant of God, அவங்களுக்குள்ளே சாபத்தை கொண்டு வந்தார்கள். they got curse in their life. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க செலுத்தணும். you have to give the honor that the child of God deserves. மற்றவங்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நீங்க செலுத்தணும். You have to give the honor that others deserve. சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்குலாம் மரியாதை கொடுக்க முடியாது. Some people say, I don't have to give respect to that person. நீங்க அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், அவங்க ஸ்தானத்துக்கு நீங்க மரியாதை கொடுத்துதான் ஆகணும். You don't have to give respect to that person, but you have to give the respect for that position that they are in. ஸ்தானங்களை ஏற்படுத்தினது தேவன், அந்த ஸ்தானத்திற்கு உண்டான கனத்தை நாம் செலுத்திதான் ஆகணும். It is God who determines their position, so you have to give the respect that they deserve for that position. ஆண்டவர் சில கனவீனமானவர்களை சில ஸ்தானத்தில் வைத்து உங்களை சோதித்து பார்ப்பார். Sometimes God will place certain dishonored people in certain positions and examines how you react. அவங்க கனவீனமாய் இருந்தும் அந்த ஸ்தானத்தில் வைத்து நீங்க கொடுக்கிற கனத்தை பார்த்து தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். Though they are dishonored, God will keep them in certain positions and sees how you honor them and bless you accordingly. 14வது வசனத்துல நீங்க அப்படியே வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல போய் மோசே போய் தேவனுடைய சமூகத்திலே போராடுகிறார். And in verse 14 you can read that Moses went and prayed in the presence of God. ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க, என்னுடைய சிஸ்டரை மன்னிச்சிடுங்க, சகோதரியை மன்னிங்க, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் போராடுகிறான். He went and asked the Lord, please forgive my sister, please forgive my brother. ஆண்டவர் சொன்னாரு, 7 நாள் அவனை ஊரை விட்டு தள்ளி வை. And God says keep them away from the camp for 7 days. அப்படினா கனவீனத்தின் ஆவி உடையவர்கள் தள்ளி வைக்கப்பட வேண்டும். That means the people who has the spirit of dishonor should be set apart. அவர்கள் தள்ளி வைக்கப்பட வேண்டும். They have to be set apart. அநேக பேர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை இழப்பதற்கு காரணம் கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்தவில்லை.
Today, many of you are losing out your blessings because you don't give the honor that they deserve. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய துதியும் கனமும் மகிமையும் நீங்க செலுத்துறீங்களா? Are you giving the glory, honor and praise that God deserves? ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். And only God knows that. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21 லிருந்து 22வது வசனத்தில் இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். We can read another incident in Genesis chapter 9 verse 21 and 22. அவன் திராட்சை ரசத்தை குடித்து அப்படின்னா உடனே டாஸ்மாக் போயிட்டான். He drank the wine, that means he went to the Tasmac immediately. பின்மாற்றத்துல செஞ்சிட்டார். He was backslidden. ஏன் அப்படி சொல்றேன்னா அடுத்த வசனம் அப்படி தொடர்ந்து எழுதிருக்கு. அவன் வெறி கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி போனதையும் பார்க்காம அப்படியே படுத்திருக்கார் சார். I am telling this because he was drunk and became uncovered in his tent. காம் என்கிற தன்னுடைய குமாரன் வந்து வேதவசனம் சொல்லுகிறது அவன் அதை பார்த்த உடனேயே அவன் ஓடி போய் வெளியெல்லாம் அதை பப்ளிசிட்டி பண்றான். And his son Ham came into that place, and as soon as he saw that, he went and told about this everywhere. தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை தன் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்தாம நிர்வாணத்தை கொண்டு போய் வெளியே போய் சொல்றான். He did not give the honor that his father deserved. Rather, he went and shared about his nakedness everywhere. ஆனால் சேமும் யாபோத்தும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கண்களை மூடி கையில ஒரு வஸ்திரத்தை எடுத்து கண்ணை மூடிக்கிட்டே பின்னாடி பக்கமா போய் அப்படியே பின்னாடி அந்த துணி எடுத்து அவர் மேல போட்டு அவருடைய நிர்வாணத்தை மறைத்தார்கள். But Shem and Japheth, what they did was, they did not join along with his brother, but rather they took a piece of cloth and they went behind, and without seeing that nakedness, they covered his father with the cloth. அந்த தகப்பனுடைய வஸ்திரயின்மையை அவங்க தகப்பனுடைய நிர்வாணத்தை உலகத்திலிருந்து மறைத்தார்கள். They covered the nakedness of their father from the world. நோவா எழும்பி வெளியே வந்தார். Noah got up and came out. தனக்கு நடந்த அவமரியாதைகளை அறிந்து கொண்டார். He got to know about the things that happened with him. 25வது வசனத்திலே கானான் சபிக்கப்பட்டவன் என்று சாபத்தை ஆமின் பிள்ளைக்கு கொடுத்தார். In verse 25 he says that cursed is Canaan. So he gives that curse to his son. செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாததினாலே அவன் சந்ததிக்குள்ளே ஒரு சாபம் வந்தது. Because he did not give the honor that he deserved, there was a curse into his generation. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் செலுத்த வேண்டும். We have to give the honor that God deserves. தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் செலுத்த வேண்டும். We have to give the honor that our father deserves. நம் தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் செலுத்த வேண்டும். We have to give the honor that our mother deserves. தேவன் கொடுத்த 10 கட்டளையில ஒரு முக்கியமான கட்டளை ஒரு கட்டளை என்னன்னா உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயாக. The 10 commandments that God gave us are very important, and one important is honor your father and mother. புதிய ஏற்பாட்டிலே வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எப்படி கிறிஸ்து தன் சபையை நேசிக்கிறாரோ அதே போல் கணவன் தன் மனைவியை கனம் பண்ண வேண்டும் மனைவி தன் கணவனை கனம் பண்ண வேண்டும். In the New Testament it is written that just like how Christ loves the church, the husband has to love his wife and the wife has to love her husband. இன்னைக்கு अनेक புருஷர்களுடைய வேதனையே ஒரு வேதனை இருக்கு. Today many husbands have a kind of pain. முன்னாடிலாம் வெளியே இருந்தேன் நல்ல மரியாதை கொடுத்தா இப்போ நான் வீட்லயே லாக்டவுன்ல இருக்கறனால மதிக்கிறதே இல்லை அப்படினு சொல்லி நிறைய புருஷர்கள் கம்ப்ளைன்ட் பண்றாங்க. Many husbands are complaining, earlier I was outside, I used to get a lot of respect. Now during this lockdown I'm staying at home and I don't get the respect that I deserve. கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் மனைவி கொடுக்க வேண்டும். The wife has to give the honor that the husband deserves. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கணவன் செலுத்த வேண்டும். The honor that the wife deserves, the husband has to give it. பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பிள்ளைகள் செலுத்த வேண்டும். And the children has to give the honor that the parents deserve. இந்த மூணு கணமும் சரியா இருந்துச்சுனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம் சரியாக இருக்கும். If all these three kind of honor are at the right place, then even the honor that you give to God will be at the right place. நிறைய பேர் தங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று விரும்புவார்கள். Many would like to come forward in their life. நிறைய பேர் வாழ்க்கையில செழிக்கணும் என்று விரும்புவார்கள். They want to prosper in their life. ஆனா அவர்களுக்குள்ள தாழ்மை இல்லாததினாலே அவங்க கனவீனம் தாழ்மை இல்லாததினாலே अनेक பேர் கனவீனப்படுத்துவார்கள். Because they are not humble, they don't have that humility in their life, they are dishonored. ஏன் கனம் கொடுக்க முடியல? Why they cannot honor? ஏனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெருமை. Because they have a kind of pride in them. நீங்க ஒருவேளை
ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களா இருக்கலாம், வேதம் வாசிக்கிறவர்களா இருக்கலாம், ஆனா நமக்கே அறியாம சில நேரத்துல நமக்குள்ள சில பெருமைகள் வருது. Maybe you are the person who reads the Bible, who worships the Lord, but sometimes without even your knowledge, you have a kind of pride within you. உங்க வாழ்க்கையில மேன்மை வரணும்னா, That means if you have to have honor in your life, உயர்வு வரணும்னா, if you have to increase in your life, அதற்கு முன்பாக தாழ்மை வரணும். you have to have humility before that. உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் செலுத்துவீங்க. If you have humility in your life, then you will give the honor that others deserve. ஊழியருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நீங்க செலுத்துவீங்க. You will give the honor that the ministers deserve. ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் செலுத்த வேண்டும். We have to give the honor that the ministers needs. நிறைய பேர் வந்து ஊழியர்கள் போன் அடிச்சா கூட எடுக்கிறது கிடையாது. Sometimes many people will not even receive the call if the servants of God call them. ஊழியர்களுக்கு முன்பாகவே மறைந்து ஓடுவார்கள். They run before their pastors. நீங்க செய்யும் பொழுது அதெல்லாம் வந்து கனவீனப்படுத்துவது. When you do all this, it is nothing but you are dishonoring them. வேத வசனத்தில் அதை குறித்து என்ன எழுதி இருக்கிறது What பாப்போமே. does the Bible say about it? நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவார்களாக எண்ண வேண்டும். Let the elders who rule well be counted worthy of double honor, especially those who labor in word and doctrine. அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. The word of God says you have to give them the honor that they deserve. நீதிமொழிகள் 3:9 வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. In Proverbs 3:9 it's written, honor the Lord with your possessions and with the first fruits of all your increase. உங்களுடைய எல்லா காரியத்தினாலும் தேவனை கனப்படுத்தணும். You need to give the honor the Lord with all your possessions. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பதன் வழியாக நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறீர்கள். You have to give the time that God deserves and honor him. அது தேவனுக்கு உண்டான நேரம். It's the time of the Lord. ஒரு வாரத்துல 168 மணி நேரம் இருக்கு. In a week we have 168 hours. அதுல பல மணி நேரம் தூங்குறோம், பல மணி நேரம் சாப்பிடுகிறோம், பல மணி நேரம் எந்த இடத்துக்கு செல்லுகிறோம், நம்முடைய வேலைகளை செய்கிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம். In that we sleep for many hours, we do a lot of things for many hours, we spend a lot of hours for a lot of things. ஆனால் தேவனுக்காக செலுத்துகிற அந்த ஒரு சில மணி நேரத்தை நாம் செலுத்த வேண்டும். But the very little time, the amount of time that we spend before God, we have to give him. நாசரேத் என்கிற ஒரு ஊர் கர்த்தரை கனவீனப்படுத்தினதினாலே அவர்கள் அதோடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். This city of Nazareth could not receive the blessings that it could receive because they dishonored God. உங்களுடைய வீடும் என்னுடைய வீடும் நாசரேத்தாக மாறக்கூடாது. Your house and my house should not be a Nazareth. நாம் ஆசீர்வாதங்களை இழக்க கூடாது. We should not lose out the blessing. இயேசுவால அற்புதம் செய்ய முடியவில்லையா? God could not perform miracles at that place. ஏனென்றால் அந்த இடத்திலே கனவீனத்தை செய்தார்கள். Because they dishonored God at that place. நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்துவீர்கள் என்றால், If you can give the honor that God deserves, இந்த வாரத்தில் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், I would like to prophesy at this week. அந்த தீர்க்கதரிசியுடைய பலனை நீங்கள் அடைவீர்கள். You will receive the reward of the prophet. கர்த்தருடைய நன்மையை அடைவீர்கள். You will receive the goodness of God. மேன்மைக்கு முன்பாக தாழ்மை வரும். The honor comes before humility. தேவன் உங்களுக்காக உயர்வின் நாட்களை வைத்திருக்கிறார். God has kept great days ahead of you. உங்களை நீங்க இருக்கிற இடத்துல தாழ்த்துவீங்களா? Wherever you are, can you surrender before God? நான் யாமில உணர்கிறேன், அநேக பேரோடு கூட தேவன் பேசியிருக்கிறார். I feel in my spirit that God has ministered to a lot of people. நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுறீங்க, முழங்கால் படிடுங்க. Wherever you are, kneel down if you want to. நீங்க நாற்காலில உட்காரணும், it's okay. நீங்க நாற்காலில உட்கார்ந்து If கொள்ளலாம். you can sit down in the chair, it's okay, you can sit down. எலும்பி நிற்க வேண்டும் என்றால் நீங்க எலும்பி நிற்கலாம். If you feel like standing up, then please do it. ஒருவேளை உங்க பக்கத்துல யாருமே உங்களை பார்க்காம இருக்கலாம். Maybe there's nobody around you who will see you. ஆனால் this is between you and God. கர்த்தரும் நீங்களும் மாத்திரம். But this is just between you and God. தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching it. அவருடைய சமூகத்தில் உங்களை ஆராய்ந்து பாருங்க. Let's examine ourselves before the presence of God. எனக்குள்ளே கனவீனத்தின் ஆவி என்ன இருக்கு? What is the dishonor spirit that is in me? கனத்தின் பலனை பெற்றுக்கொள்ளாமல் தடை செய்கிற காரியங்கள் என் வாழ்வில் என்ன இருக்கு? What are the things that is hindering me from getting these blessings of honor? அவருடைய சமூகத்திலே அப்படி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். Let's examine ourselves in the presence of God. அவருடைய சமூகத்திலே ஜெபிங்க, ஆண்டவரே நான் ஒருபோதும் நாசரேத்தாக மாறிவிடக் கூடாது. Pray in the presence of God. Lord, I do not want to become Nazareth. நாசரேத்தாக மாறிவிடக் கூடாது. I should not become Nazareth.
என்னுடைய தாளந்துகளால் உம்மை கனப்படுத்த வேண்டும். I would want to honor you with my talents. என் சரீரத்தினால் உம்மை நான் கனப்படுத்த வேண்டும். I want to honor you with my body. என்னுடைய பொருளாதாரத்தினால் உம்மை கனப்படுத்த வேண்டும். I want to honor you with my possessions. உம்மை கனப்படுத்த விரும்புகிறேன். I want to honor you, Lord. ஒரே நிமிடம் ஆராய்ந்து பாருங்களேன். Let's examine ourselves. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. Let's surrender before God. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து எனக்குள்ள இருக்கிற குறைகள் குற்றங்களை மன்னித்து உமக்கு ஏற்ற பிள்ளையாய் இன்றைக்கு என்னை வணைந்தெடுப்பீராக. Stretch out your hands before the Lord and say, Lord, let me examine myself. If there's anything that is lack in my life, Father, forgive it, Lord Jesus. இன்னைக்கு अनेक பேருடைய இருதயத்திலே தேவன் மாற்றங்களை உண்டு பண்ணுவதை நாவிலே உணர்கிறேன். I feel in my spirit that God has created a change in many hearts. இந்த நாள் முதல் நீங்கள் யாரை கனவீனப்படுத்துனீங்களோ அவங்கள பார்க்கிற விதத்தையே தேவன் உங்களுக்கு மாற்றுவாராக. From this day onwards, whomever you have dishonored, God will change your entire perspective about that person. அவளுக்கு உண்டான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். And you will receive the reward that they deserve. அவளுக்காக தேவன் வைத்திருக்கிற பலன் உங்களுக்கு உண்டானதாய் மாறும். Whatever reward that God has kept for them, that belongs to you. Yes. கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்றவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. If you believe that God has spoken to you, then raise your hands and thank the Lord.